ஒரே ஒரு சிறுவன் மாத்திரம் 8 வயசு சிறுவன் எழுந்திரிச்சு நான் குதிரை வண்டி ஓட்ட போகிறேன் அப்படிங்கிறான். அந்த குழந்தை அம்மா காலை தொட்டு கும்பிட்டு கட்டாயம் வருவேம்மா என்று சொன்ன குழந்தை தான் சுவாமி விவேகானந்தர். ஒரே ஒரு சந்தேகம் வந்தது, கடவுள் இவ்வளவு கருணை உள்ளவனாக இருக்கிறானே, ஆனால் ஏன் இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன? ஒருத்தரையாக போய் கேட்குறார். அப்படி அவர் கேட்டதில் எல்லாரும் சொல்லி இவரை பார்த்தோன்னே பயப்படுறாங்க, இவர் ஏதாவது கேள்வி கேட்டுருவாரோ அப்படின்னு. அதில் ஒரே ஒருத்தர் போய் கேட்குறார். அவர் யாருன்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தையார். அவர் பெரிய கவிஞர், ஞானி. அவர்கிட்ட போய் கேட்டாராம், கடவுள் இருக்காரா? அவர் கொஞ்சம் திகைச்சு போய் இவர் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி, நீ பெரிய ஆள் அவர் அப்படின்னாராம். இவர் அந்த கையை அப்படி எடுத்துகிட்டு, அதற்கிட்டும் கடவுள் இருக்காரா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு அவர் பதிலே சொல்ல முடியல. இப்படி கேள்வியாக கேட்டுட்டு இருந்தவர் ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கின்ற துறவியை பற்றி கேள்விப்படுறார். அவரை பார்க்க போகிறார். அவரை பார்க்க போன உடனே அவர் எந்திரிச்சு வந்து, வா 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 வந்தாயா, ஏன் இவ்வளோ தாமதமாக வந்த அப்படின்னு கேட்ட உடனே நரேந்திரருக்கு ஆச்சரியம். இவரை நம்ம முன்ன பின்ன சந்தித்ததே இல்லையே, இவர் நம்மளை பார்த்தோன்னே இப்படி சொல்கிறாரே. உடனே எப்போதும் கேட்குற கேள்வி அவர்கிட்ட கேட்டார், கடவுள் இருக்காரா? உடனே அவர் சொன்ன, இருக்காரே, எனக்கு காட்ட முடியுமா? தாராளமாக காட்டுறேன். நரேந்திரருக்கு பெரிய அதிர்ச்சி. கடவுள் இருக்காராமே, காட்டுறாராமே, எப்படி அப்படின்னு கேட்டார். அவர் கையோடு கூட்டிகிட்டு போய் அந்த காளி கோயிலில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காளியினுடைய சொரூபத்தை காமிச்சு தான் கடவுள். விவேகானந்தர் சிரிப்பு வந்துருச்சு. நரேந்திரர் தான் அவருடைய பேர். நரேந்திரருக்கு சிரிப்பு வந்துருச்சு. பைத்தியமாக இருக்கும் போல் இருக்கு. சிலையை போய் சாமின்னு சொல்கிறாரு. போயிட்டார். சில நாட்கள் கழித்து அவரே திரும்பி வந்தார். வந்தபோது அவரை உட்கார வச்சு, இப்போதாவது நான் சொல்வதை கேள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி அணைச்சிக்கிட்டு அவருடைய இதில் இப்படி நெஞ்சில் அப்படி கையை வச்சாராம். வேண்டாம், எனக்கு நான் என்னுடைய தாய் தந்தையர் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லி குடிச்சதில் நான் கையை எடுத்துகிறேன் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய உடம்புல ஏதோ அதிர்ச்சி பாய்ந்த மாதிரி இருக்குது. பிறகு தினசரி வர ஆரம்பித்தார். கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். அற்புதமாக பாடுவார். விவேகானந்தருடைய குரல் அமானுஷ்யமான குரல்பாங்க. அப்படியான ஒரு நல்ல குரல். அவருடைய அந்த உரைகளெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கார். ஆன்மீகத்தில் நான் துறவி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறார். ஆகலாம், கொஞ்ச நாள் பொறுக்கட்டும் அப்படின்னப்ப ஒரு நாள் வாட்டமான முகத்தோடு வந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டார், நரேந்திரா, நரேன் ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை, பங்காளிகள் எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. குடும்ப வறுமையில் இருக்குது. எல்லாருமே சாப்பிடல. நான் வேலைக்கு போட்டு வாங்குறார். சரி, நான் உனக்கு வேலை வாங்கி தர ஏற்பாடு பண்ணவா? ஒன்றும் சொல்லலை இவர். பிறகு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், இன்றைக்கு நிறைந்த அமாவாசை, ஒன்று செய்யலாமா? இன்றைக்கு இரவு காளி எனக்கு பிரத்யட்சமாக காட்சி தருவாள். அவரிடத்துல சென்று நீ கேளு. கேட்குறியா? சரி கேட்குறேன். அன்றைக்கி இரவு அங்கே தங்குறார். நள்ளிரவு அமாவாசை பூஜையெல்லாம் முடிஞ்சிடுது. அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த காளி கோயில், இவர் உள்ளே போயிட்டு வேகமாக வந்து, இப்போ நீ போய் அம்பிகை போய் பார். உள்ளே போகிறார் நரேந்திரர். நின்று பார்க்குறார். திரும்பி வந்துடுறார். உடனே அவர் கேட்டார், பார்த்தாயா? பார்த்தேன். பிரசன்னமானாளா? ஆனால் உனக்கு வேலை பற்றி கேட்டியா? ஐயோ மறந்துட்டேனே. என்னப்பா, போ, இன்னொருக்க போ. திரும்ப போனார். திரும்ப வந்தார். கேட்டியா? கேட்க மறந்துட்டேனே. உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, போப்பா போய் கேளு. இப்போ போய் கொஞ்சம் நேரம் கழித்து வர்றார். கேட்டியா? கேட்கலை. மறந்துட்டியா? மறக்கலை. ஏன் கேட்கலன்னு கேட்டார். இந்த உலகத்தையே காத்து ரசிக்கக்கூடிய இந்த மாபெரும் சக்தி படைத்த அந்த தெய்வத்துக்கு முன்னாடி அற்ப வயிற்று உணவுக்காக வேலை கொடுன்னு கேட்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னார். பரமஹம்சர் அப்படியே தழுவிக்கிட்டார். நீயே உண்மையான ஞானி. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். இப்போ நம்ம ஊருக்கு ஜனாதிபதி வர்றார், பிரதம மந்திரி வர்றாருன்னா அவர்கிட்ட என்ன கேட்கலாம்? என்ன கேட்கலான்னா, எங்களுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுங்க, ஒரு பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி கொடுங்க, ஒரு பள்ளிக்கூடம் கொடுங்கன்னு கேட்கலாம். அவர்கிட்ட போய் இப்போ ஒரு 10 பைசா இருந்தால் கொடுங்க, பொடிமட்டை வாங்கணும்னு நம்ம கேட்க முடியுமா? கேட்டால் எவ்வளோ கேவலமாக இருக்கும். விவேகானந்தர் சொல்கிறாரு, ஜெகன் மாதா, உலகநாயகி, அவர்கிட்ட போய் நான் வேலை கொடுன்னு கேட்க கஷ்டமாக இருந்தது என்று சொன்னார். சரி, நீ எல்லாம் அறிந்து கொண்டாய். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சீடர்களைத்தான் குருநாதர்கள் சோதிப்பார்கள்.
ஆனால் தன்னுடைய குருநாதர் எப்படிப்பட்டவர் என்பதை அணு அணுவாக சோதித்து அறிந்து கொண்டவர் யாருன்னு கேட்டால் நரேந்திரர் என்ற விவேகானந்தர் தான். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.